வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் +2 முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுட்வேர் டிசைனில் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் FDDI AIST அப்படிங்கிற எக்ஸாம் எழுதலாம். அதாவது ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது. சரி, இதுக்கு எலிஜிபிள் யார் சார் அப்படின்னா ஆல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். இதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்னா இருக்குது, 25 வயது வரைக்கும். இவங்க என்னென்ன கோர்சஸ் சார் இந்த இதில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் 4 years, பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஃபுட்வேர் டிசைன், அப்புறம் வந்து லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதோட அப்ளிகேஷன் எப்போ சார் வருது? அக்டோபரில், என்ட்ரன்ஸ் வந்து மேல, ரிசல்ட் வந்து மேல, கவுன்சிலிங் வந்து ஜூன் 2nd வீக்கில் வரும். எத்தனை கேம்பஸஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா 12 FDDI கேம்பஸஸ் இருக்குது. ஒன்று நொய்டாவில் இருக்குது, ஒன்று வந்து சின்வாரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஒன்று கொல்கத்தாவில் இருக்குது, ஒன்று அங்க்லேஷ்வரில் இருக்குது, ஒன்று பாட்னாவில் இருக்குது, ஒன்று வந்து பானூரில் இருக்குது, ஒன்று வந்து ஃபுசட் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஒன்று வந்து ரோட்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. நம்ம சென்னையில் ஒரு FDDI கேம்பஸ் இருக்குது. அப்புறம் குணா அப்படிங்கிற இடத்துல அந்த டிஸ்ட்ரிக்கு, அது மத்திய பிரதேஷ், அதில் இருக்குது. அப்புறம் FDDI ஹைதராபாத்தில் இருக்குது, ஜோத்பூரில் இருக்குது. இது மாதிரி 12 கேம்பஸஸ் இருக்குது. ஜோத்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில். இதில் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, இதில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க, 25 மார்க். பிஸ்னஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் 25 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஆக மொத்தம் 50 மார்க். டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஆக மொத்தம் 50 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் அது பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 35 மார்க். அப்புறம் வந்து காம்ப்ரஹென்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1 25 மார்க்ஸ். கிராமர் யூசேஜ் 15 கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க், ஆக மொத்தம் வந்து 15 மார்க்ஸ். ஆக மொத்தம் டோட்டலி பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸு கேட்குறாங்க கொஸ்டின்ஸு. இது வரைக்கும் FDDIயில் சம் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டியூரண்ட் கப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் பிளேட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டு அப்படி கொடுத்து அது ஃபுட்பாலா, பேட்மிண்டனா, கிரிக்கெட்டா, கோல்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுட்பால் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அதாவது ஹூ ரோட் த பாப்புலர் புக் ஆஃப் கீதாஞ்சலி அப்படிங்கிறது காந்திஜியா, ரவீந்திரநாத் தாகூரா, ஜவஹர்லால் நேருவா, RK நாராயணனா அப்படின்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா? இது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது கேரளா. அடுத்தது பிஸ்னஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வேர் பிராண்டு பூமா அப்படிங்கிறது த வேர்ல்டு பாப்புலர், அது எந்த நாட்டோடது அப்படின்னு கேட்குறாங்க. ஜெர்மனி. அடுத்தது ஒரு லோகோ ஒன்று கொடுத்துட்டு இது எந்த பேங்க்கோடது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படத்தில் பாருங்கள், அந்த லோகோ வந்து கொடுத்துட்டு நீங்கள் அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், அதாவது கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கோடது. சரி, இந்த மாதிரி எந்த லோகோ, ஏர்டெல், சரி, இந்த மாதிரி எந்த பேங்க்கோட லோகோவும் கொடுத்து அது இது எந்த பேங்க்கு அல்லது இது எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FDI இன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இப்போ டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா படத்தில் பாருங்கள், ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்து இதில் எத்தனை கார்னர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கார்னர்ஸ் இருக்கும். இது டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் FDDI முடிச்சிட்டிங்கன்னா டெக்னீஷியன் டீமாக போகலாம், கிரியேட்டிவ் டீம், ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸ், சேல்ஸ், மெர்ச்சன்டைசர்ஸ், டிசைனர்ஸ், இந்த மாதிரி போகலாம். அப்புறம் டாப் கம்பெனிஸ்லாம் இருக்குது, லண்டனில் இருக்குது, பேட்டா, அப்புறம் ஆதித்யா குரூப்பு, இது மாதிரி வந்து ஜெர்மனி, துபாய், குவைத்து, இதெல்லாம் அப்பேரல் குரூப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ் இருக்குது. டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டா லைஃப் ஸ்டைல், அப்பேரல் குரூப், அரவிந்த் ஃபேஷன்ஸ், வைல்ட் கிராஃப்ட், டப்பர்வேர், ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் வந்து பெனட்டன்,